ஜெயக்குமார் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை பார்த்து கொசுவுக்கெல்லாம் நாங்க வந்து பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் அவர்கள் வந்து கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களுக்கு அடுத்தபடியாக அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே அதிமுகவில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கொசுவு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம ஜெயக்குமார் அவர்களை கொசுருன்னு சொல்லலாம், இல்ல மசுருன்னு சொல்லலாம். அந்த அந்த ஒரு இதுக்கு தான் ஜெயக்குமார் அவர்கள் நம்மளை தள்ளுறாங்க. நம்ம எந்த ஒரு காலத்திலையும் தரம் தாழ்ந்து முன்னாள் அமைச்சர்களை நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களை பேசக்கூடாதுன்னு இருக்கோம். இல்ல நீங்க பேச வைப்பேன்னு சொல்லிட்டு உங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மொழியில் நாங்கள் சொன்னால் புரியுமோ அதே மொழியில சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுறீங்க. அதனாலதான் அந்த கொசுரு மசுருலாம் நாங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல ஜெயக்குமாருக்கு வந்து கட்சி ஒண்ணு சேர்றதுல விருப்பமே இல்ல போல. சேர்ந்தா எங்க நம்ம வந்து வீணா போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சோ. இல்ல அவரை பொறுத்தளவுக்கு ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தளவுக்கு அவரு ராயபுரத்துல நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா ராயபுரத்துல நின்று திரும்பவும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேணும். அது ஜெயக்குமார் அவர்களுக்கு தெரியும். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்தா கட்சி வந்து தொண்டர்களுக்கான கட்சி ஆயிரும்ல. உழைக்கக்கூடியவன் யாரோ அவனை தேடிதான் பதவி போகும். உழைக்கக்கூடியவர்கள் யாரோ அவங்க தான் மக்கள் பிரதிநிதியா மாற முடியும். அப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு தான் ஜெயக்குமார் அவர்கள் இது போல நல்லா இருந்த இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துறது ரொம்ப முக்கிய காரணம் ஜெயக்குமார் அவர்களுக்கு தான். அந்த வரலாறு ஞாபகப்படுத்தணும்ல. அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி 2 பேருக்கு கொடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகம் அவர்கள் கொடுத்துட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க, கடைக்கோடி தொண்டர் ஏதோ ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய கழக சேர்ல கூப்பிட்டு நீங்க வாங்க மாநிலங்களவை உறுப்பினராங்க, உழைக்கக்கூடியவர்கள் தான் தலைமையில முக்கிய பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பதவியை கொடுத்தாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சாருங்க. அன்னைக்கு கொக்கிய போட்டாரு நம்ம கொக்கி குமார் அன்னைக்கு கொக்கிய போட்டாரு அதிமுகவுல. கட்சி அதால பாதாளத்துக்கு போகக்கூடிய அளவுல கட்சியை பிளவுபடுத்தி இன்னைக்கு அதுல ஒரு சுகம் கண்டுட்டு இருக்கிறாரு ஜெயக்குமார் அவர்கள். இல்ல அவர் ஜெயக்குமாருக்கு வந்து பட்டும் புத்தி வரல பாருங்க. ஏற்கனவே மயில வந்து தென்சென்னையில நிப்பாட்டி டெபாசிட் போச்சு. இருந்தும் வந்து கட்சி ஒண்ணு சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையிலேயே வந்து பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு அம்மானுடைய ஆட்சி, அம்மா ஆட்சி கொண்டு வருவோம் சொல்லி பேசுறாங்களே தவிர ஒண்ணு சேர்ந்தது தானே வந்து அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும். அது கடைக்கோடி தொண்டர்களுக்கு தெரியும். அதிமுக வந்து ஒருங்கிணைய வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும், அம்மா அவருடைய பிள்ளைகள் ஓரணியில் நின்று பயணம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் அதிமுக தொண்டர் விரும்புறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் என்ன அப்படின்னா தன் மீது இருக்கக்கூடிய வழக்குல இருந்து தப்பிக்கணும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை நம்பர் 1 பொசிஷன் நம்மளாதான் இருக்கணும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் 2வது. கட்சி அழியுது அதால பாதாளத்துக்கு போகுது, அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு கூஜா தூக்கக்கூடிய ஜெயக்குமார் பத்தி தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஜெயக்குமார் இருப்பாரு. அது வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சு அதால பாதாளத்துல கட்சியை தள்ளணுமோ தள்ளிட்டு திமுகவுல போய் சேர்ந்துக்குருவாருங்க. அதுக்குதான் அவர் திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாரு. இனி இங்க இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த கே.பி. முனுசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமியுடைய கடைக்கன் பார்வைக்கு ஓபிஎஸ் வந்து காத்திருக்கணும், தலைவர்களுடைய கடைக்கன் பார்வைக்கு வந்து காத்திருக்கணும், அப்பதான் வந்து கட்சியில வந்து சேர முடியும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. இந்த 3 சீட்டு முனுசாமிக்கு என்ன எத்தனை தடவை சொன்னாலும் புத்திமதி வர மாட்டேது. நம்ம வந்து அவர் ஒரு முன்னாள் அமைச்சர்ன்ற ஒரு ஸ்தானத்திலேயே வச்சு பாக்குறோம். அவர் இல்ல நான் வந்து சில்லற பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் யாருங்க? நேத்து இன்னைக்கு வந்து அதிமுகவுல வந்து ஒரு தலைமையாக அடையாளம் காணப்பட்டவரா? ஏங்க 2001லயே மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து கணிச்சுட்டாங்க. எனக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல பண்புள்ள நல்ல தலைமை பண்புள்ள நபர் ஓபிஎஸ் அவர்கள் தான் சொல்லிட்டு அன்னைக்கே தேர்ந்தெடுத்துதான் அன்னைக்கு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் பதவியில தொடர முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது எத்தனை பேர் இருந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்ல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தானே முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர வச்சாங்க அம்மா அவர்களு. அப்படிப்பட்ட நபரை எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு குத்தகைதாரர்கிட்ட அவரு கண்ணுல படக்கூடிய இடத்துல ஐயா ஓபிஎஸ் போய் நிக்கணுமா? வாங்க பிப்ரவரி 24க்கு பின்னாடி உங்களுக்கு பூரா கச்சேரி இருக்கு. இல்ல கடைக்கன் பார்வை வந்து கிடைக்கிற அளவுக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு இன்னும் தலைவராக மாறிட்டாரு. எல்லாம் தொடர் தோல்விகளை தானே கொடுத்துட்டு வர்றாரு. அதான் இந்த கே.பி. முனுசாமி ஜெயக்குமாருக்கு பூரா என்ன வந்துருச்சுன்னா இந்த குத்தகை கும்பல்னு சொல்லுவாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி திமுக நேரடியாக தொடர்புல இருக்கிறாரு. ஏன்னா அதனாலதான் திமுக தொடர்ச்சியா வெற்றி பெற்று இருக்கு. அதே போல கே.பி. முனுசாமி ஜெயக்குமார் திமுக இன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா இன்னாள் அமைச்சர்கள்ட்ட அன்கோ போட்டுக்கிறது. பெட்ரோல் பங்க் கே.பி. முனுசாமி எங்க வச்சிருக்கிறாரு? யார் தயவுல வச்சிருக்கிறாரு? கல்குவாரி பூரா 7 எடுத்து நடத்துறாங்களே அன்கோ போட்டு. இன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களோட ஒரு சமுதாயம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து அதிமுகவை அழிச்சிட்டு இருப்பீங்க. அதிமுக தொண்டை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? உங்களுடைய ஆணவத்தை பூரா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை அடக்கி ஒடுக்கி உங்களை தூக்கி தூர எரியக்கூடிய காலம் இப்ப வந்துட்டு இருக்கு. இரட்டை இலை சின்னத்தை ஏத்து நின்றவரு இவர் வந்து 3வது மனுஷனை வழக்கு போட சொல்லி தன்னையும் வந்து இணைச்சுக்கிட்டு இன்னைக்கு கேள்வி மனு போடுற அளவுக்கு வந்து போயிட்டாரு.
இவர் வந்து நீதிமன்றத்துல வந்து அதிமுகவினுடைய அந்த கட்சியினுடைய வழக்குகளை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இனிமேல் அவரை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படிலாம் வந்து ரொம்ப அலட்சியமா சொல்றாரு. கேபி முனுசாமிக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிருங்க. கேபி முனுசாமிக்கு இதுக்கு மேல மரியாதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க. கேபி முனுசாமி வந்து ஐயா இப்ப யாருமே மரியாதை கொடுக்கறது இல்லையே. இல்ல அதான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்களா உங்களுக்கு யாரு மரியாதை கொடுப்பா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரெட்டலை எதிர்த்து நின்றாருன்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி பேசுறாரா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதற்காக ரெட்டலை எதிர்த்து நின்றாரு தெரியுங்களா? தொண்டர்களுடைய உரிமையை மீட்கணும். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலர் என்கின்ற அந்த நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இப்படி உயரிய எண்ணத்துல போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கேபி முனுசாமி உன்னை ஏன் அம்மா அவர்கள் வந்து அரசியல இருந்து ஒதுக்கி வச்சாங்க? அதுக்கு நீ பதில் சொல்லியா முதல்ல. நீ வந்து உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து தருமபுரியில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்க ரெட்டலையில போட்டியிட்ட வேட்பாளரை பலிகடா வாக்குன நாய் தானே நீ. அதனாலதானே அம்மா அவர்கள் உன்னை அங்க இருந்து கார்ல இருந்து நேரம் வீட்டுக்கு போய் இறங்குறதுக்கு முன்பாகவே உனக்கு அமைச்சர் பதவி போச்சுல, இறங்கின உடனே மாவட்ட செயலர் பதவி போச்சுல. நீ யோக்கியனா இருந்தா அம்மா அவர்கள் உனக்கு பதவி கொடுத்திருப்பாங்கல்ல. அரசியல் வரலாற்றுல அதிமுக அரசியல் வரலாற்றுல ஒரு பதவியை ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அம்மா அவர்கள் கொடுத்த பின்பு மீண்டும் எடுத்ததாக வரலாறு இல்ல. அந்த வரலாறு சொல்லுவன கேபி முனுசாமிய. இல்ல 2017 பிப்ரவரியில வந்து ஐயா தர்ம யுத்தம் நடத்தி வெளியில வரும்போது இதே கேபி முனுசாமி வந்து ஒட்டிக்கிட்டாருதான். ஐயா ஓபிஎஸ் இல்ல அப்படின்னா கேபி முனுசாமிக்கு அரசியல் வாழ்க்கையே இருக்காது. அதுதானே சொல்றான். உனக்கு 2வது இன்னிங்ஸ் துவங்கி வச்சது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். இருக்கிற இடத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த கேபி முனுசாமி, ஜெயக்குமார் இவங்க எல்லாம் விசுவாசமா இருந்திருப்பாங்களா? சின்னம்மா அவர்கள் வந்து ஆட்சியும் கட்சியும் ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க தான் முதல்ல வந்து தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விடுறாங்க. நல்லா இருந்த ஒரு இயக்கத்தை தூண்டி விடுறாங்க. கடைசியில பார்த்தா அவங்க யாருங்க? அவங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தமே இல்லைங்க. அவங்கள பத்தி ஏன் கேக்குறீங்க அப்படின்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னும் தரந்தாந்து பேசுறாரு. சூரியனை பார்த்து ஏதோ குலைப்பது போலன்னு சொல்லி பேசுறாரு. அதே வாய் தான் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் பேசுது. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து இந்த வாய் பேசும். அதுதான் உண்மை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறு உருவம் தாங்க எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு ஆர்பி உதயகுமார். ஆர்பி உதயகுமார நம்ம அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, புத்தியே வரமாட்டேது. அம்மா அவருடைய அதான் சொல்றேன். என்ன தூக்கி போட்டு பந்தாடணும் போல தெரியுது. அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிருவார் போல இருக்கு ஆர்பி உதயகுமார். ஏங்க மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மறு உருவம் சின்னம்மா அப்படின்னு சொன்னாரு. அது ஊரறியும் உலகறியும். காலில் செருப்பு போடாம நடந்தாரு, மொட்டை அடிச்சாரு. எதுக்கு? மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்தாருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அம்மா அவர்களுடைய மறு உருவமாகவும் புரட்சி தலைவர்களுடைய மறு உருவமாகவும் எடப்பாடியார் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா எங்க வந்துட்டாருங்க. உங்க எடப்பாடி யார் அப்படின்றத எங்களுடைய கேள்வி. உங்க எடப்பாடி யார்? உங்க எடப்பாடி யாரு? யாருங்க முதலமைச்சராக்குனது? 4.5 வருஷம் அவர் முழுசா வந்து முதலமைச்சரா இருந்தாருன்னு சொல்றீங்கல்ல, அது காரணம் யாரு? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லன்னா நீ 4.5 வருஷம் முதலமைச்சரா இருந்திருப்பியா? இருந்திருக்க முடியுமா? இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் வந்து ஐயா ஓபிஎஸ் அவருக்கு மாற்றாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்துல உருவாக்குறாராம். உன்னைய நம்பி 2 தொகுதி கொடுத்தாங்க. 2 தொகுதி பொறுப்பாளராக கொடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல. ஒன்னு தேனி, ஒன்னு ராமநாதபுரம். 2லயுமே டெபாசிட் போச்சியா? உன் தலைமை அம்பிட்டுதான். நீ சும்மா வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தாடி வைக்கிறான்றதுக்கோசரம் நீ தாடி வைப்ப. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விபூதி வைக்கிறான்னு நீயும் விபூதி வைப்ப. ஐயா ஓபிஎஸ் ஆயிடுவா நீ. ஐயா அவருடைய நகத்துடைய கண்ணளவு கூட நீ வரமாட்ட. இல்ல ஆர்பி உதயகுமார் தான் சொல்றாப்புல, இந்த கழகத்தை காத்த காவல் தெய்வம் வந்து எடப்பாடி பழனிசாமி. இந்த பிரிஞ்சு கிடக்கிற அந்த கழகத்தை வந்து அதிமுகவை ஒண்ணு சேர்த்துட்டாராமா எடப்பாடி. கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு ஆர்பி உதயகுமார் இந்த கேள்விய அவர் மூஞ்சிய பார்த்து அவரே கேட்க சொல்லுங்க. அவருக்காக தெரிய வேணாமா? இல்ல நான் உங்கள்ட்ட கேட்கும்போது எனக்கு சிரிப்பு வருது. இது வந்து சின்ன சாதாரண அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தெரிந்திருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டாலே சிரிச்சிருவாங்க. வாய்விட்டு கக்கப்புக்குன்னு சிரிச்சிருவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை ஒற்றுமைப்படுத்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை வலிமைப்படுத்திருக்கிறாரு. ஏங்க 44% இருந்த அதிமுக வாக்கு வங்கி 20% குறைச்சு வச்சிருக்காப்புல. அதுலயும் பெருமை பித்திக்கிறாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 19% வாக்கு வாங்கியிருந்தோம். இந்த நாடாளுமன்ற 20% வாக்கு வாங்கிட்டோம்னு. போன நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியில போட்டிட்ட? 2019ல. 2024 எத்தனை நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டு இருக்க? கடந்த முறை போட்டிட்டதை விட 10 தொகுதியில கூட போட்டிட்டு 1% ஓட்டு கூட வாங்கிட்டா யாரையா ஏமாத்துறீங்க? வரக்கூடிய 2026ல இதே கணக்கு சொல்ல போறீங்களா? ஒரு பய ஜெயிக்க முடியாது. இல்ல வாக்கு சதவீதம் குறைஞ்ச என்ன? எங்கள்கிட்ட தான் ரெட்டை லட்சணம் இருக்குல்ல, எங்கள்கிட்ட தானே கட்சி இருக்கு. அதான் சொல்றோம்ல, புரட்சி தலைவர் அவர்கள்ட்ட இருந்த ரெட்டை சின்னம் வேறு, மாண்புமிகு அம்மா அவர்கள்ட்ட இருந்த ரெட்டை சின்னம் வேறு, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெட்டை சின்னம் வேறு. அதனாலதான் அந்த 20% ஓட்டுக்கு வந்து நின்று. அன்னைக்கு புரட்சி தலைவர் அவர்கள்ட்ட ரெட்டை சின்னம் கிடைக்காம வேற சின்னம் கிடைச்சிருந்தாலும் இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிருக்கும். தமிழ்நாடு மக்கள் பூரா அதை பேசியிருப்பாங்க. இன்னைக்கு உதயசூரியன் சொல்லிட்டு ஒரு சின்னம் இன்னைக்கு 50 நூற்றாண்டுகளுக்கு மேல 50 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நிக்குதுன்னா அது காரணம் என்ன? புரட்சி தலைவர் அவர்கள் தானே. நெத்தியில பொட்டு வரைஞ்சிருப்பாரு தெரியுங்களா? உதயசூரியனுடைய பொட்டு நெத்தியில வரைஞ்சிருப்பாரு. மார்புல வந்து உதயசூரியனுடைய அந்த சின்னத்தை வரைஞ்சிருப்பாரு.
அப்படியெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த அந்த சின்னத்தவே வந்து இரட்டை இலை என்கின்ற ஒரு புது சின்னத்தை வச்சு திமுகவை அடியோடு அடிச்சு தூக்கி தூர எறிஞ்சாரு. தொடர்ந்து புரட்சித் தலைவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்படி புது சின்னத்தை அதான் சொல்ல புது சின்னம் வந்து அப்படி ஒரு சின்னம் கொண்டு வந்து திமுக வீழ்த்தலாம், எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தலாம். அதற்கு நல்ல தலைவர் இருக்க வேண்டும், நல்ல தலைமை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். ஐயா ஓபிஎஸ் அவரோட ரெட்டலை சின்னம் இருந்துருச்சுன்னு வைங்க, 2007 நாடாளுமன்ற தேர்தல்ல 40 தொகுதி நம்ம ஜெயிச்சிருப்போம். இன்னைக்கு மத்தியில ஆட்சியில அமைச்சரவையில நம்ம இடம் பெற்றிருப்போம். இல்ல கடைசி காலத்துல வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களே வந்து ஓபிஎஸ் வந்து நம்பல, என்னத்தான் நம்பினாங்க அப்படின்னு. அப்படி நம்ம அம்மா வந்து நம்பினாங்க. அண்ணன் தேனியினுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சையது கான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதே கேள்வி இப்ப நம்மளும் கேட்கிறான். உன்னைய பத்தி ஆர்பி உதயகுமார், உன்னைய பத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் பேசிய ஏதாவது ஒரு காணொலி எடுத்துக்காமி. நீ நல்லவன், நீ வல்லவன், பெரிய புடிங்கன்னு சொல்லிட்டு அம்மா அவர்கள் பேசியிருக்காங்களா? உன் பேரை முதல்ல பயன்படுத்திருக்காங்களா? நீலாம் 2008க்கு முன்னாடி நீ என்ன பதவியில இருந்த அதிமுகவுல? என்னுடைய வயசு உன் வயசுல பாதி தான் இருக்கான். உன் அனுபவத்தோட கூட அனுபவம் எங்களுக்கு அதிமுகவுல. நீ என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கிற? 2008 வரைக்கும் நீ எங்க இருந்த? ஐயா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது போலதான், டாக்டர் வீட்டுல நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? டாக்டர் அண்ணன் வீட்டுல நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்த? அப்படியா? அதான் சொல்ல வர்றான். நீ சாணி அள்ளிக்கு இருந்தவன். நீ இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மாற்று நான் தான் சொல்லுவேன். நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஆர்பி உதயகுமார் அவர்கள் அவருடைய திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை விட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை சந்திக்க போறாரு. தொடர்ச்சி ஐயா ஓபிஎஸ் அவர்களை பத்தி தரக்குறைவாக பேசினாரு அப்படின்னா அவருடைய வீட்டை விட்டு அவரால் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்கள்கிட்ட தூண்டி விட்டு இருக்கிறாரு. கடும் விளைவுகள் அவர் சந்திக்க போறாரு. இல்ல இரட்டை இலை சின்னத்தை நின்று ஓபிஎஸ் வந்து நின்றுட்டாரு. இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்றாலே அது வந்து சாவுக்கு சமம் அப்படின்லாம் சொல்றாரு. சரிப்பா, சரி ரைட்டு. உன் பேச்சுக்கே வர்ற உதயகுமார், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்துல நின்னாங்க. எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினாங்க? 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. சொல்ல போனாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் உண்மையிலே வெற்றி பெற்றாரு. நீங்க 6 பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி எத்தனையோ தில்லுமுள்ளு வேலையில பார்த்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியும் திமுக வேட்பாளருக்கு செலவழிச்சு அவர் வெற்றி பெற வச்சிருக்கீங்க. நீ நிப்பாட்டின ரெட்டை லட்சம்ல நின்ற அந்த வேட்பாளர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? டெபாசிட் வாங்கினாரா? 1 லட்சம் ஓட்டு உங்களால வாங்க முடிஞ்சா? இதுதான் உதயகுமார் நல்ல தலைமைக்கும் ஆகாத தலைமைக்குள்ள வித்தியாசம். இல்ல அங்க ராமநாதபுரத்துக்கு வந்து எங்க ஓட்டு கேட்டு வந்தாரு. அங்க ஓபிஎஸ் நிக்கிறாருன்னு ஒண்ணே அந்த ராமநாதபுரம் எல்லைக்கே வரலையே. இன்னுமே ஒரு காணொலி எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம எல்லாம் ராமநாதபுரம் தேர்தல் காலத்துல நம்ம இருந்தோம். அதனால சொல்றேன். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்கு கேட்டு ஒரு சந்துல போறாங்க. அந்த காணொலியை தான் பார்த்தேன். நம்ம அங்க நேர்ல போக முடியல. போறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவு வேட்பாளருக்கு அங்க ஓட்டு கேட்டு இருக்காங்க. அங்க இருந்த நபர்களுமே ஐயா ஓபிஎஸ் அவர்களை பார்த்து கையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயாவுக்கு தாண்டா எங்க ஓட்டுன்னு சொல்லிட்டு. இதுதான் உண்மையான தலைவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை 3 தலைவர்கள் தான். ஒன்னு புரட்சி தலைவர், இன்னொன்னு புரட்சி தலைவி, அதற்கு பின்பு புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி புரட்டாசி தமிழரா இருந்தாலும் சரி, புரட்சி தமிழரா இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. ஆர்பி உதயகுமார் வந்து ஒரு தைரியமான ஆளு. நான் மீச வச்ச ஆம்பளங்க, நாங்க வந்து தைரியமான ஆளுக்கா, எங்கள்கிட்ட தான் வந்து கட்சி கொடி சின்ன எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாருல்ல. நீ தைரியமான ஆளாச்சே. ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தல ஐயா ஓபிஎஸ் அவர்களை டெபாசிட் இலக்க வச்சிருக்க வேண்டியதானேங்கிற. நீ ஒன்னே பொறுப்பாளரை போட்டு அங்க ரெட்டலை சின்னத்தை தானே டெபாசிட் இலக்க வச்ச. ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக கிடைத்த பலாப்பழ சின்னத்தை ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் சேர்த்து அந்த மக்கள் 22வது சின்னமா இருக்கு. 22வது பெட்டி, 2வது பெட்டியில 22வது வரிசையில இருக்கு. அதை தேடி போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை எந்த அளவுக்கு அந்த மக்கள் விரும்புறாங்க, அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முன்னிலைப்படுத்துறாங்க. இது தெரிய வேணாமா? 50 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் இருக்கு. ரெட்டலை என்கிற மாபெரும் வெற்றி சின்னம் இருக்கு. அதை வச்சு அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 7 நாடாளுமன்ற தொகுதியில, கூட்டணி கட்சிகளும் சேர்த்தா 9 நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக டெபாசிட் இருக்கிறது. அது காரணம் என்ன? இன்னைக்கு நீங்க எல்லாம் சூசைட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு? ஆர்பி உதயகுமார் அவர்கள் போன்றவர்கள் தான் அதிமுகவை அழிச்சுக்கிட்டு தாங்களும் சூசைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அரசியல்ல வந்துட்டாங்க. கட்சி வந்து வளர்ச்சி அடையணும்னா 6 மாத காலம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமைதியா இருக்கணும், வழக்காடு மன்றங்கள்லாம் செல்லாம வந்து இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பேசி இப்ப சூழல் நல்லா இருக்கு, இப்ப வந்து இணைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ராஜன் செல்லப்பா வந்து சொல்றாரு. உங்ககிட்ட நாங்க வந்து உங்ககிட்ட கேட்டோமா, வேண்டுகோள் வச்சோமா, எங்களுக்கு ஒசரம் பேசுங்க, பரிஞ்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு வா, நீங்க போற யார் யாரெல்லாம் ஆணவத்துல பேசுனீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு தொண்டருடைய ஆதரவு யார்கிட்ட இருக்கு. நீதிமன்றத்தின் வாயிலாக போனாலும் கட்சி ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட தான் வரப்போகுது. தொண்டர்கள் மூலியமாக போனாலும் கட்சி ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட தான் வரப்போகுது.
தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக போனாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சி வரப்போகுது. அதனாலதான் இவங்க பூரா யூட்டன் போட்டு அப்படியே நேரா யூட்டன் போட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட வந்துடும் சொல்லிட்டு இல்ல நாங்க பேசுறோம் பண்றாங்க. நீ எதுக்கியா பேசுற? கட்சி விதிப்படி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அதுக்கு பதில் சொல்லு. ஓபிஎஸ் தானே. அதான் சொல்றேன். நீங்க எதுக்கு உங்கள்ட்ட சிபாரிசு கடிதமே நாங்க கேட்கலையே. உங்களை பூரா கட்சியில வச்சுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. கட்சிக்கு உண்மையா இருந்தீங்க, தொண்டர்களுக்கு உண்மையா இருந்தீங்க, மக்களுக்கு நீங்க தொண்டாற்ற தயாரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சுயநலத்தோட இருக்கீங்கன்னா உங்களை பூரா தூக்கி தூர எறியக்கூடிய காலம் வந்துருச்சு. தொடச்சு தூர எறிய போறான். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மோகன். நன்றிண்ணே.